ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்யலாம் வாங்க. நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன். இந்த அளவில் அரை டம்ளர் 1.5 டம்ளர் பருப்பு எடுத்த அளவு அரிசி எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி, 1.5 டம்ளர் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி வாஷ் பண்ணிட்டேன், ஊறட்டும் கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம். பருப்பும் வாஷ் பண்ணிட்டேன். இதில் தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கேரட் 2 கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம், ஒரு 4 பீஸ் முருங்கைக்காய் இதெல்லாம் பருப்பில் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கடலை பருப்பு ஒரு கப் அளவு ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அளவு போட்டுக்கலாம். தண்ணி முழுகிற அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ விசில் கல் உப்பு போட்டுக்கலாம். குக்கர் மூடியாச்சு. 4 விசில் வரட்டும், அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் ஒரு 3 அரிஞ்சு வச்சுருக்கேன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, காஞ்ச மிளகாய். விசில் அடங்கிச்சா பார்க்கலாம். அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு. பெருமிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் வெந்துடுச்சு. இதை ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சு. சாதம் நல்லா கேஸ்லேயே இருக்கட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் 2 கரண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாப்பிட்லாம். இதுக்கு பூந்தி இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.